எல்லாம் என் தலையெழுத்து. உன்னை கட்டிட்டு சீகழியறேன். சரியான சுயநல பிசாசா இருக்க. எது சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டீங்க. நீங்க நான் என்ன சொல்லுவேன், உன்னெல்லாம் திருத்தவே முடியாது, கெட் லாஸ்ட், அவ்வளவுதான். அடுத்த ரூம் போயிடுவோம், அங்கேயும் வருவாங்க. ஓ பின்னாலே பேசிட்டு ஒரு போயிட்டாருன்னு வச்சுக்கலேன், அடுத்த ரூமுக்கு போய் எப்படி கேப்பீங்க? நான் இங்க பேசிட்டு இருக்கேன், நீ நான் பேசுறது கூட கேட்காம உனக்கு அந்த ரூமுக்கு போகணும், நான் பேசுறது உனக்கு கொஞ்சம் கூட மதிக்க மாட்டியா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் என்ன இங்க லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன்? லூசா என்ன? நான் தான் சார் லூசு, நான் தான் லூசு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் SMT 360. நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உண்மையிலேயே உங்களுடைய காதலை ஆரம்ப கட்டத்தில் அல்லது காதலில் இருக்கிறப்ப எப்படி எல்லாம் கெடுக்கிறாங்க? சார் அதான் சார், அந்த பொண்ணுக்கு வந்து பர்த்டே சார். ஸோ நான் அதுக்கு முன்னாடி நாள் வந்து நான் ஒரு காலேஜ் டீம் ப்ராக்டிஸில் மாட்டிக்கிட்டேன். நான் இவன்ட்ட நம்பி சொன்னேன், இந்த மாதிரி டே அந்த பொண்ணுக்கு வந்து பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்கல போல, இந்த தான் கரெக்டான சான்ஸு, ஸோ வந்து நம்ம ட்ரெஸ் வாங்கி கொடுப்போம், ஓரளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணோம், சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டான்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லியிருந்தேன் சார். சொன்னதான் சொன்னேன், என்ன வாங்கிட்டு வந்தான்னு மட்டும் அவன்கிட்ட கேளுங்களேன். என்ன வேண்டிய நீங்க தம்பி பிஸியா இருந்தப்ப சார் ஒரு பிராண்டடான ஒரு நைட்டி மாதிரி ஒன்று. நைட்டியா? 1500 ரூபா காசை கொடுத்துட்டான். நானும் இந்த SJ சூர்யா மாநாடு படத்துல சொல்ற மாதிரி ரிப்பீட்டுன்னு ஒரு 15 கடைக்கு போயிருப்பேன் சார். எதுலையுமே சாட்டிஸ்ஃபை ஆகல அவன். எனக்கும் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, அவன் கொடுத்ததுல ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டேன். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஒன்னு நல்லா ஜிகின்னு இருந்துச்சு சார். நம்ம மட்ராசப்பட்டினம்ல அந்த பாட்டி போட்டிருக்கோம்ல சார், அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் சார். அவனுக்கு தேவை சர்ப்ரைஸ், ஃபுல்லி கவர்டு, ட்ரெடிஷனல். சரி, எதுக்கு அந்த பொண்ணு மட்டும் சர்ப்ரைஸ்? அவனை 2 பேரும் சேர்ந்து ஆயிக்கங்க. புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். நான் உண்மைங்க நயந்தராம கூட. எனக்கு பேரு ஓ ஸ்கொயர்னே வச்சிருக்காரு. ஓ ஸ்கொயர் உராங்குட்டாங் பாரு. பசங்கள்ட்ட அம்மா ஏன் திடீர்னு ஓ ஸ்கொயர் ஆயிட்டா அப்படின்னு கேட்பாரு. அப்பதான் அடுத்த ஜென்மன் இருந்தா சத்தியமா இவரை கல்யாணம் பண்ணி கூடாதுன்னு நினைச்சுப்பேன் நான். உராங்குட்டான் ஸ்கொயர்ன்றது உண்மைதான், சொல்லியிருக்கேன், கத்திருக்கேன். அதையும் மீறி சில சமயம் ஆகும்போது கொஞ்சமா அறிவு இருக்கா, நீ படிச்சு என்ன பிரயோஜனம்? சார் நான் சொல்லுவேன், அறிவன் இருந்தா உங்களை ஏன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி சொல்லுவேன்.